அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இது பார்ட் 2 சீரீஸ். ஹவு டு யூஸ் ஃபிபினோசி. இந்த ஃபிபினோசி டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். இதோட டியூட்டர்ஸ் யூடியூப் எதுலேயும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக எல்லாரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படி இல்லைனாக்கா பேப்பர் ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கிறீங்கனாக்கா investing.comல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் இல்லாட்டி நீங்கள் மணி கண்ட்ரோல் இல்லை எக்கனாமிக் டைம்ஸில் ஃபெமிலியராக இருக்க ஸ்டாக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிபினோசி எப்படி அப்ளை பண்ணலாம், இல்லை ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் கற்றுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட வீடியோவில் பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளாஸுக்கெல்லாம் போகாமலே ட்ரேட் பண்ண கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஃபிபினோசின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ட்ரேடிங்கில். இதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டூல்ஸில் செகண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும் ஃபிப்ரட் ரீட்ரஸ்மெண்ட்டு. இந்த டூல்ஸ் தாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கேண்டில் பேட்டர்னு. ஓகேங்களா? இது ஏரியா இந்த மாதிரி இருக்கும், பால்ஸ் இந்த மாதிரி இருக்கும், கேண்டில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரெட் கேண்டில் கீழே செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பாட்டம் ஆஃப் ரெட் கேண்டலுக்கு கீழே செலக்ட் பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணிங்கனாக்கா ஹை வரைக்கும் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் க்ரீன் கேண்டலுக்கு மேலே ஃபஸ்ட்டு லைன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், க்ரீன் கேண்டலுக்கு மேலே ஃபஸ்ட்டு லைனும் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஃபிபினோசியோட இந்த டாப் ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹை போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிபினோசியில் காமிக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆகிற ஒரு கேண்டில், இந்த ஃபிபினோசி இப்போ நான் தூக்கிறேன், இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த லைனுக்கு மேலே, இந்த க்ரீன் கேண்டலுக்கு லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகணும். அந்த கேண்டலை நீங்கள் எடுத்தால் போதும். இப்போது இந்த க்ரீன் கேண்டில் கூட விட்டுறலாம். நம்ம நெக்ஸ்ட்டு கேண்டிலை இந்த கேண்டலை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டூல்ஸுங்க. இது இந்த டூல் ப்ரைஸ் ரேஞ்ச் பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இது 8.4% வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நமக்கு ஃபிபினோசியில் காமிக்குது. அதாவது இந்த கேண்டில் நம்ம எடுத்தோம்னா இதோட ஃபிபினோசியோட ஹையை நம்ம மார்க் பண்ண ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.4% வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேங்களா? இந்த இதுவும் பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு கீழே ஒரு கேண்டில் எதுவும் போகலை பாருங்க. இதுக்கு கீழே எந்த கேண்டலும் போல. ஸோ நீங்கள் ஃபிபினோசியை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிங்கனாக்கா உங்களோட ஸ்டாக் எதுவும் லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து இந்த இடத்த கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு மேலே போகிறதுக்கு ஃபிபினோசி எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லைனாக்கா வேறு சம் அதர் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபிபனோசியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இதை வந்து பேங்க் நிஃப்டியில் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்டாக்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம வேற ஒரு ஸ்டாக்லேயும் எடுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த டீலிங் ஸ்டாக் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் நம்ம இதை அப்ளை பண்ணி பார்த்துடலாம் ஃபிபனோசியை. ஓகேங்களா? இது வந்து ரீசண்டாக நம்ம 2 இடத்துல நமக்கு ஃபிபனோசி வந்து ட்ராப் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே பை டார்கெட்டாக இந்த இடம் வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே பைனாக்கா இந்த இடத்துல நம்ம பை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு மினி கேண்டில் இந்த இடத்துல நம்ம பை எடுத்துக்கலாம். டார்கெட்டாக இந்த ஃபிபனோசியோட ஹை பார்த்தீங்கன்னா 25% இதோட டார்கெட்டாக இருக்குது. இங்கேருந்து எத்தனை நாளில் போயிருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு 39 டேஸ், 39 நாளில் வந்து 25%ங்க. இது ஒரு சைடு இருந்துட்டு இருக்கட்டும். இதுலேயே செகண்ட் டைம் வந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, இதில் வந்து ட்ராப் பண்ணதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அதனால் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்க, ரொம்ப லோவான டேஸில் வந்து இது நமக்கு ஒரு 30%க்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இது பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல இந்த கேண்டல்லையும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஓப்பன்லேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹையாக வந்து இந்த ஏரியா இன்னும் ஹை போகலை. ஸோ வில் வெயிட். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்காலே இந்த ஏரியா வரைக்கும் போயிருக்கு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்க, இதுக்கு கீழே ஒன்றும் போகலை. ஓகேங்களா? ஒரு 28%, ஒரு 3 நாளில் 28% நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு ப்ராப்பராக நீங்கள் இதை டூலை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாக்கா லாஸே இல்லாமல் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அதே டைம் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு பாரோ பண்ணிடலாம் கேஷ் எதுவும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு வேறு டெக்னிக்கல் எல்லாம் வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.